நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தேவராஜனேந்திரனே, தம்மையும் ரதி மன்மதனையும் கைலாயம் வரவேற்கிறது. தாம் மூவரும் இணைந்து வர காரணம்? நோக்கம் தாமும் அன்னையும் சங்கமிப்பதே. அதற்கு தம் இருவருக்கும் உந்துதல் அளிக்கும் பொறுப்பினை ஸ்ரீஹரி எமக்கு அளித்துள்ளார். இந்த சுப வேளைத்தனில் காமதேவனும் மற்றும் ரதியும் தங்கள் சங்கமிப்பிற்காக இமாலயத்தில் ஆவண செய்யும் பொருட்டு தமது ஆணையை வேண்டி நிற்கிறோம். அனுமதி உண்டு இந்திரதேவா. மங்களம் பொங்கும் இத்தருணத்தில் நானே இந்த கைகளால் தங்களை அலங்கரிக்க விரும்புகிறேன். அன்னையே, தயை கூர்ந்து என்னுடன் வர வேண்டும். எனது மகள் கைலாயத்தில் மகிழ்வோடுதான் இருப்பாளா? மகிழ்வோடா? தாயே, இந்த சிருஷ்டியின் ஒவ்வொரு சுமங்கலிக்கும் அது போன்றதொரு கணவன் இல்லமே கனவாக இருக்கும். உன்னவர் உனக்கு வருங்காலத்தை எடுத்துரைத்திருப்பாரே, எனக்கு கூறுவாயா? சதியின் நிலை என்ன? அங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? மறைக்காமல் கூறு ரோகிணி. அம்மா, தம் புதல்வி இந்த சிருஷ்டிக்கே எஜமானி ஆனாள். மகாதேவரின் தர்ம பத்தினி. மன்னவர்களும் விண்ணவர்களும் வணங்கி தொழும் அந்தஸ்தை பெற்றாள். தம் புதல்வியை வரவேற்க கைலாயத்தில் காத்திருந்தவர்களின் வரிசையை கூறவா? அன்னை மகாலட்சுமி, இறைவன் ஸ்ரீஹரி மற்றும் பிரம்மதேவர். இனி ஒரு சத்தியத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். இறைவன் பரமேஸ்வரன் தம் தவ வாழ்வையும் நித்திய கருமாக்களையும் மேற்கொண்டவாறே சத்தியை விழிக்க இமை போல் காத்து நிற்கிறார். இறைவன் படைப்பில் எந்த ஒரு மனைவிக்கும் தன் கணவனின் பாசத்தை காட்டிலும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது எது? நமது சதியும் ஈசனும் சங்கமிக்க ஏற்பாடு செய்பவர் எவரென அறிவீர்களா? எவர்? காமதேவரும் ரதி தேவியும். பெரும் பாக்கியம். கடுமையானதொரு சுழல் கொண்ட கைலாயத்தையும் இயற்கையின் உத்தம அலங்காரத்தினால் சிருங்காரிக்கப்படுகிறது. இத்தகைய ஒரு சங்கமமானது மகத்துவமானது, பெரும் அற்புதம் அன்னையே. இத்தகைய பெரும் பேரு எவருக்கு பிராப்திக்க இயலும்? வைகுண்டநாதா, என் மகள் சதியின் வாழ்க்கையில் நிறைந்த ஆனந்தமும் ஐஸ்வர்யங்களும் என்றும் நிலைக்க வேண்டும்.
அருளுங்கள் கேசவா. பிரபு, இனி தாம் அன்னை தாட்சாயினியுடன் சிறிது நேரம் தனித்திருத்தல் அவசியமானதாகும். அது மட்டும் நாங்கள் தம்மிடமிருந்து விலகியிருக்க அனுமதி வேண்டும். அனுமதி உண்டு. சதி, இன்றுதான் உணர்ந்தேன். இத்தனை கர்ப்ப ஆண்டுகளா என் ஆன்மா இத்தருணத்திற்காக காத்திருந்ததோ? சூழ் கொண்ட மேகமாய் காலம் காத்திருந்தது. இன்று மழையாய் பொழிந்தது. அதன் சாரலில் கடந்த கால துன்பங்கள், பட்ட வேதனைகள் அனைத்தும் மண்ணாய் கரைந்தன. அறியா பேதைனா தாமோ பரம்பொருளாவி. இத்தருணம் தொடர்பான உணர்வுகள் தமக்கு உண்டோ இல்லையோ அறியேன்னா. எனினும் உறுதியாக அறிந்தது ஒன்று உண்டு. மானுட ரூபத்தில் இந்த சரீரத்தில் கொந்தளிக்கும் என் உள்ளத்தின் உணர்ச்சிகள் மீண்டும் பிறப்பெடுக்கும் எனில் இப்பிறவியையும் கடந்து எந்த ஒரு பிறப்பிலும் இவ்வுருவமே எடுக்க விரும்புகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொர்க்கத்தில் ஒளிந்திருக்கும் கோழைகளே, இந்த அசுர சேனையின் யுத்த முழக்கங்கள் ஒலிக்கவில்லையா அல்லது செவிமடுக்கும் திறன் இழந்தீர்களா? யுத்தத்தில் ஈடுபடும் துணிவில்லாதிருந்தார் சொர்க்கத்தை எங்களிடம் ஒப்புவித்து எங்களது சேவகர்களாகுங்கள். உங்கள் அனைவரது உயிரையும் நான் தானமாக அளிப்பேன். இல்லாது போனால் சொர்க்கத்தினுள் ஊடுருவி உங்களை அடியோடு அழிப்போம்.
சிந்தித்து நேரத்தை செலவிட வேண்டாம் வேந்தே. விரைந்து இயங்க வேண்டும். அல்லது தாரகாசுரன் சேனை சொர்க்கத்தை நரகமாக்கும் வல்லமை கொண்டது. நாம் பொங்கி வரும் தாரகாசுரனை சொர்க்கத்திற்கு வெளியில் சந்திக்க வேண்டும். தாரகாசுரனை நீண்ட நெடுநேரம் எதிர்க்க இயலாது. அதற்கு உரிய அளவு நம் வசம் சேனைகள் இல்லை. அத்துடன் நம்மில் எவரும் தாரகாசுரனை அழிக்கவும் இயலாது. அவன் தவம் புரிந்து வரம் பெற்றது ஈசனிடத்தில். ஆகையால் நேரடி மோதலில் அவனை வெற்றியை தட்டிச் செல்வான். இனி விளைவை குறித்து சிந்தித்திருக்காமல் தீர்வொன்றை தேட வேண்டும். அவனை தடுக்க வேண்டும். யுத்தம் மழைப்பின்றி நம்மை தேடி வந்தாலும் வரவேற்றே ஆக வேண்டும் தேவராஜரே. ஒருவேளை நம் வசம் வேறு மார்க்கம் ஏதும் மிஞ்சவில்லையே. யுத்த பேரிகை முழங்கட்டும் வருணதேவா. பணிகிறேன் தந்தையே. இது நமக்குள் விலகி நிற்கும் நேரம் அல்ல, ஒன்றாக இணையும் வேளை. சங்கடத்தை களையும் நேரம் இது. தாரகாசுரனை தோல்வியடையச் செய்ய நாம் அனைவரும் இந்த யுத்தத்தில் நம்முடைய ஆற்றலை வெளிப்படுத்த வேண்டும். இல்லையே அசுரர்கள் வானுலகத்தை கைப்பற்றுவார்கள். அது உனக்கு ஏற்புடையதா? எந்த சிருஷ்டியினை பரிபாலித்து பாதுகாப்பது பிறவி தர்மமோ அதனை அசுரர்கள் ஆக்கிரமிப்பது உனக்கு சம்மதம்தானா? இல்லை மகனே, இன்று நாம் தாரகாசுரனை முறியடிக்காவிடில் இவ்வையமே என்றென்றும் அவனுக்கு அடிமைப்பட நேரிடலாம். வானுலக ஆளுமையும் பெற்றானாயின் அவன் ஆற்றல்கள் பன்மடங்காகும். அவன் மனோபலமும் மேலும் திடமாகும். மகனே, எனக்கு அறிவுரை கூறுவது ஏன்? குற்றம் சிவனுடையது. அவனுக்கு அறிவுரை கிடையாதா? அந்த சிவனுக்கு இந்த யுத்தத்தில் நான் பக்கத்துணையாக வேண்டுமா? மீண்டும் அவமானப்பட வேண்டும் என்கிறீர்களா? மகாதேவன் உன்னை அவமதித்ததாக உனக்கு தோன்றினால் அதற்காக தேவர்களை நீ பலியிடுவாயா? அவர்களை இத்தகைய ஒரு நிலையில் கைவிடுவாயா? இல்லை மகனே, இது உசிதமானதல்ல. மகனே, இந்த யுத்தம் முடிந்த பின் நான் உன்னை கௌரவிக்க ஒரு பெரும் வேள்விக்கு ஆவண செய்தேன். அது உனக்கும் மகாதேவருக்கும் இடையே கருத்து பேதங்களையும் அவ நம்பிக்கையையும் அவசியம் போக்கும். எனினும் தற்போது தேவர்கள் அனைவரும் உனது துணையை எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுக்கு நிராசை அளித்து விடாதே மகனே. சிவன் மீது கொண்ட வஞ்சமே என் வாழ்வின் தலையாய குறிக்கோள். அதனை மறந்தால் நான் எவ்வாறு வாழ இயலும்? அது நடக்காது தந்தையே. தாங்கள் எவ்வளவு பிரயத்தனங்கள் செய்தாலும் இந்த தக்ஷன் சிவனோடு உடன்பாடு கொள்வது சாத்தியமாகாது தந்தையே. அது அசாத்தியமாகும்.
தாம் வருகை தருவீர்கள் என்று பூரணமாக நம்பினோம். யுத்தத்தில் தாம் எங்களுக்கு தலைமை ஏற்று அசுரர்களுக்கு தோல்வியை அளியுங்கள். நான் யுத்த தலைமை ஏற்பதற்கல்ல, யுத்தத்தை தடுக்கவே வந்தேன். யுத்தம் எந்த சங்கடத்திற்கும் ஒரு தீர்வாகாது. அநேக முறைகள் தேவாசுர யுத்தம் நிகழ்ந்துள்ளது. எனினும் அதனால் சாதகமான தீர்வு ஒன்று ஏற்பட்டதா? யுத்தத்தினால் பலன் ஏதும் கிட்டாது. அனைவரும் வந்த இடம் திரும்புங்கள். மகாதேவா, யுத்தம் புரிவது தேவர்களது நோக்கம் அல்ல. தாரகாசுரனிடமிருந்து சொர்க்கத்தை காப்பதே எங்கள் நோக்கமாகும். அளித்த வரத்தை தவறாக பயன்படுத்தாதே தாரகாசுரம். நீ அமைதியை மேற்கொள்வாய், அதனை குலைக்க எண்ணாதே. மகாதேவா, அமைதியை நான் குலைக்கிறேனா? நான் யுத்த அறைக்கூவல் விடுப்பதற்கு முன் தேவராஜன் இந்திரனிடம் சொர்க்கத்தை ஒப்புவிக்குமாறு கூறினேன். எனினும் இவர் யுத்தத்தையே விரும்புவதால் நானும் அதை ஏற்றேன். ஒருவேளை இந்திரன் அமைதியான முறையில் என்னிடம் சரணடைந்து சொர்க்கத்தையும் ஒப்புவித்திருந்தால் இந்த யுத்தத்திற்கும் அமைதி குலைவதற்குமான சூழல் உருவாகியிருக்காதே. என் வார்த்தைகளில் தவறு ஏதேனும் உள்ளதா? இவர்கள் இந்த சொர்க்கத்தில் இருந்து நீங்க மறுக்கிறார்களே. சொர்க்கத்தின் மீது அதிகாரம் உள்ளவர்கள் தேவர்களே. இதனை நீ ஆக்கிரமிக்க முயல்வது ஏன்? நீ அவர்களது உரிமையை தட்டிப்பறிக்க திட்டமிடுகிறார். உனது ராஜ்யமானது பாதாளத்தில் பாதுகாப்பாக உள்ளது. திரும்பிச் செல் தாரகாசுரா. அமைதியான முறையில் உன் வாழ்வை தொடர்வாயாக. நினைவிருக்கட்டும் தாரகாசுரா, யுத்தத்தினும் அமைதி பன்மடங்கு மகத்துவமானது. யுத்தத்தினால் சர்வநாசமும் பெரும் இழப்பும் வேதனையும் துன்பமும் மட்டுமே மிஞ்சியிருக்க இயலும். அதனால் உனது எல்லையை நீ கடக்க முயல வேண்டாம். பாதாள உலகத்திற்கு திரும்ப. இல்லை மகாதேவா, அசுரர்களுக்கும் ஒரு கௌரவம் உள்ளது. அசுர சேனையானது யுத்தத்திற்கு புறப்பட்டால் அது தன் இலக்கை அடையாமல் திரும்பாது. இந்த தேவர்களிடத்தில் சொர்க்கத்தை பாதுகாக்கும் ஆற்றல் இல்லாவிடில் அதனை ஒப்புவிக்கட்டும். இல்லையே நான் இந்த சொர்க்காபுரியுடன் பூவுலகிலும் எனது ஆட்சியை ஸ்தாபிப்பேன். அதனை தடுக்க எவருக்கும் துணிவு இருந்தால் முயன்று பார்க்கட்டும். எடுத்த முடிவில் மாற்றம் காண நீ உடன்படாவிடில் உன்னை தடுக்கும் கடமை என்னையே சார். தாமா என்னை தடுப்பீர்கள்? அத்துணையாற்றல் உள்ளதா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாமா என்னை தடுப்பீர்கள்? அத்துணையாற்றல் உள்ளதா? தாம் ஒன்றை மறக்கிறீர்கள் மகாதேவா. தாமே தம்மை நிராயுதபாணியாக்கிக் கொண்டீர்கள். தாங்கள் எனக்கு அமரத்துவத்தினை அளித்தீர்கள். அந்த பாதுகாப்பு கவசத்தினை தாமும் தகர்க்க இயலாது. ஆகையினால் எனக்கு அரைக்கூவல் விடுக்கும் எண்ணத்தை மறவுங்கள். இல்லையே, அது தமது அந்தஸ்திற்கு உரிய பெருமை சேர்க்காது. உங்கள் அசுரவேந்தரின் கூற்று உண்மையை எனினும் நான் வரமளித்தது இவனுக்கு,
அனைவருக்கும் அல்லவே. உங்கள் அனைவரையும் நான் சம்ஹாரம் புரிவேன். அதற்கு உடன்படுகிறீர்களா? ஒன்றை நினைவில் நிறுத்துங்கள். என்றும் யுத்தங்கள் நிகழ்வது வேந்தர்களின் வேட்கையை தணிப்பதற்கு. எனினும் அதற்கு பலியாக கூடியவர்கள் சாமானியர்கள். உங்கள் வேந்தரது வீண் பெருமையை காக்கும் பொருட்டு உயிரை தியாகம் செய்யவும் துணிவீர்களா? மகாதேவா, தாம் மரண பயத்தை ஏற்படுத்தி அசுரசேனையின் துணிவினை சிதறடிக்க இயலாது. சொர்க்காதிபத்தியம் அசுரர்கள் கௌரவத்தோடு தொடர்புடையது. ஆகையினால் சொர்க்கத்தின் அதிகாரத்தினை தனித்து நின்றும் கைப்பற்றுவேன். விநாசகாலே விபரீத புத்தி தாரகாசுரா. கடுமையாக நான் ஏதும் நடவடிக்கைகள் எடுக்கும் முன்னர் நீ திரும்பிச் செல்வதே உனக்கு நன்மை. நேரத்தை விரயமாக்க வேண்டாம் மகாதேவா. அறிவுரைகள் தேவையில்லை. அதனினும் சாலச் சிறந்தது கோழைகளான இந்த தேவர்களுக்கு புகலிடம் ஒன்றை ஏற்பாடு செய்யுங்கள். தயக்கம் எதற்கு? இந்த தேவர்கள் துணிவற்றவர்கள். உங்கள் வேந்தனின் ஆணை, தாக்கி அழியுங்கள் இவர்களை. ஆகட்டும்.